இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வர்மாவை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஏன்னா அவன் ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம கைப்பற்றின ட்ரக்ஸை ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சிருக்க முடியாது இல்லையா? ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்த மீடியாவுக்கும் தெரியாம மறைக்க முடியாது. சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐடியாவை உங்ககிட்ட ஷேர் பண்றோம் சார். ஓகே, கோ ஹெட். தேங்க் யூ சார். சார் சொல்றதும் சரிதான். இந்த விஷயம் மீடியால லீக் ஆனா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும் ஐலி. சீனியர், சாரி சிவா, வர்மாவை இதை வச்சு வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? ஆமா, கபிலன். இத மட்டும் செஞ்சா வர்மா கண்டிப்பா வெளியே வருவான். சூப்பர் ஐலி. இரு, இப்பவே கபிலனுக்கு அபிஷியல் நம்பர்ல இருந்து கால் பண்றேன். ஹலோ. ஹலோ, ஆரம் மீடியாவா? ஆமா, நீங்க? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன். என்ன விஷயம்? நேத்து ஒரு ரவுடி கும்பல் கிட்ட இருந்து 10 கிலோ ட்ரக்ஸை கைப்பற்றி இருக்கோம். அது இப்ப சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட ஒரு குடோன்ல போலீஸ் பாதுகாப்போட இருக்கு. நாளைக்கு அது சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் கால் பண்ணேன். நாளைக்கு உங்க சேனல்ல இருந்து ஆளை வர வைக்க முடியுமா? அதெல்லாம் முடியும், வந்துருவாங்க. கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நான் இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நம்ம பிளான் ஓகேனா அவன் இப்ப கிளம்புவான் பாரு. வா போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ட்ரக்ஸு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற குடோனில் தான் இருக்கா? வர்மா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் கால் பண்ண சொன்னானே. வர்மா ஆல்ரெடி என் மேலே கோபமாக இருக்கான். இந்த வேலையை நாமளே முடிச்சு வர்மாட்ட கொடுத்தாதான் அவனோட டார்ச்சர் கொஞ்சம் குறையும். இதுக்கு நானே போனால் தான் கரெக்டாக இருக்கும். அங்கே போய் அதை நானே தூக்குறேன்.